ஆரம்பிக்கலாம். ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பத்ருஹரி 4 விதமான பீப்புளை பத்தி சொல்றாரு. குரூப்பை பிரிக்கிறார். ஃபர்ஸ்ட் சத்புருஷாகா அவரோட வேர்டு. அப்படின்னா அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. தன்னலம் கருதாமல் பிறர் நலத்துக்காகவே பாடுபடுறவங்க. இது ஃபர்ஸ்ட் குரூப். தன்னுடைய நலத்தை விட மற்றவங்களோட நலன் பெரிதாக பாடுபடுறவங்க. அடுத்தது சாமான்யாகா. அதாவது அந்த குரூப்பு தன்னடக்கும் எந்த விதமான சாமானிய மக்கள் தன்னலத்துக்கும் தன்னுடைய இதிலிருந்து தன்னுடைய சுகத்தையும் பார்த்து தனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் அந்த மாதிரி வாழ்றவங்க இருக்காங்க. அவங்கள என்ன சொல்றாரு? சாமான்யாகா. தனக்கு எந்த பாதகம் வராம மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. அடுத்து 3வது குரூப் பீப்புள் இருக்காங்க. அவருக்கு அவர் பேர் வைக்கிறாரு மானுஷ ராட்சசாகா அப்படிங்கிறார். மானுஷ ராட்சசாகா. அதாவது தன்னுடைய சுயநலத்திற்காக பிறருடைய நலனை கெடுப்பவர்கள் எடுத்துக்கலாம். தன்னுடைய நலனுக்காக பிறரை கெடுக்கிறவங்க. அவர் சொல்றாரு இதையெல்லாம் கூட ஏத்துக்கலாம். there is one more group. அவங்களுக்கு பேரே வைக்க முடியாதுன்றாரு. யாருன்னா எந்த காரணமும் இல்லாம தனக்கு எந்த விதமான பிரயோசனம் வரப்போறது இல்லை, ஆனா உட்கார்ந்து பிறருடைய நலத்தை கெடுப்பவர்கள். என்ன பேர் வைக்கவே முடியல அப்படிங்கிறார். அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான மக்கள் அப்படியும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி இதே எல்லாருமே இறைவன் படைக்கப்பட்டவங்க தான். யாரு இந்த குரூப்பா பிரியருக்கு என்ன காரணம்? அவங்களுடைய மென்டல் செட்டப், மனோநிலை தான் காரணம். இறைவன் இப்படி 4 குரூப்பால படைக்கல. அவங்கவுங்க மென்டல் மெச்சூரிட்டி, ஒரு செல்ஃப் அக்செப்டன்ஸ், ஒரு அக்செப்டன்ஸ்ல ஒரு அமைதி, மன அமைதின்னு எடுத்துக்கலாம். ஒரு அமைதியா இருக்கும். ஸோ மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் எடுத்துக்கலாம். டிபெண்ட் அப்பான் த மெச்சூரிட்டி ஆஃப் த பீப்புள். சம் ஆர் லைக் தட் சத்புருஷாகா, சம் பீப்புள் ஆர் லைக் சாமான்யாகா, சம் பீப்புள் ஆர் மானுஷ ராட்சசாகா. 4th குரூப் கீழ்த்தரமான மக்கள். அப்படிங்கும்போது இதுல இருந்து நம்ம என்ன வேல்யூ நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏன் இப்படி இருக்கிறாங்க, என்ன ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பார்த்தோம்னா ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வேல்யூ நம்ம இங்க டீப்பா பார்க்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி மீன்ஸ் பொறுப்பு. இப்ப பொறுப்புங்கிறத பொறுப்பா தமிழ்ல சொல்லும்போது பொறுப்புணர்வுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு மென்டல் குரோத்தை வச்சுதான் அந்த பீப்புள் இப்படி நாளா பிரியறாங்கன்னு பார்த்துட்டோம். அந்த மென்டல் குரோத்துக்கு எப்படி இது ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி கனெக்ட் ஆகுது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மென்டல் growth, how it related very much to taking responsibility. ரெஸ்பான்சிபிலிட்டி ஜென்ரலா என்ன ஒப்பீனியன்னா, ஒரு இடத்துல காமனா ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க, நம்ம லோக்கலா சொல்றது நம்ம தலை மேல எல்லா பொறுப்பையும் எடுத்து போட்டுக்கிட்டு கடைசியில கெட்ட பேர் வாங்கிட்டு வர்றது அப்படி அல்ல. இட்ஸ் a very profound word. டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க எடுக்கணும், எவ்வளவு எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எங்க எடுக்கக்கூடாது, ஏன் எடுக்கக்கூடாது, இந்த பிளாட்ஃபார்ம் கரெக்டா பிரிச்சுக்கணும். அப்ப நம்ம கன்ஃபியூஷனுக்குள்ள போய் சிக்க மாட்டோம். ஜென்ரலா மற்றவங்க வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யறது அப்படிங்கிறது அது ரெஸ்பான்சிபிலிட்டி அது மட்டும் அல்ல. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வேர்டை ஹவ் இட் அஃபெக்ட்ஸ் மை மென்டல் growth. அப்போ மென்டல் growth வச்சு தான் உங்களுடைய ஹாப்பினஸ் டிசைட் ஆக போகுது.
How the mental growth directly proportional to happiness. So to have a happy life, we must need a mental growth. For the mental growth, we should develop, we must learn, எப்படி வேணா போட்டுக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டி the word. அதனால நம்ம இதை எடுத்துக்கிறோம் இன்னைக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி எதுக்கு? டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். இப்போ நீங்க ஒரு சின்ன இருந்துலே பாருங்க, அதாவது God provides food for every birdங்க. ஒரு proverb சொல்ற பாருங்க, God provides food for every bird, but not in its nest. நம்ம எல்லாரும் அப்படி எதிர்பார்க்கிறோம், நெஸ்ட்ல கொண்டாந்து இறைவன் வைக்கணும்னு. அதுதான் இப்ப நம்ம விளக்கமா பார்க்க போறோம். இன்னைக்கு பாருங்க, ஒரு சைல்ட்ஹுட் எடுத்துங்க, ஒரு குழந்தை வளருது இல்லையா, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி அந்த இக்னோரண்ட் மைண்ட்ல யாரையுமே ஈஸியா ட்ரஸ்ட் பண்ற ஒரு மனம் தான் சைக்காலஜி. சைல்டு சைக்காலஜிங்கிறது யாரை வேணாலும் நம்பும். சோ இக்னோரண்ட், இன்னசென்ட் இக்னோரன்ஸ் டோட்டல். அதுக்கு பாருங்க, இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, 2 குழந்தைங்க இருக்கு, ஒரு பெரியவங்க 5-6 பேர் இருக்கிறாங்க வச்சுக்கங்களேன். இதெல்லாம் இமேஜினேஷன் கொண்டு வர. இந்த காலகட்டத்தில் நியூக்ளியர் ஃபேமிலி செட்டப்ல அம்மா அப்பா ஒரு குழந்தை, அங்க இந்த எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்ல யோசனைக்கு ஒரு கற்பனை கொண்டு வாங்க. அதுல ஒரு 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்கலாம். ஒரு பெரியவங்க பாத்தீங்கன்னா ஒரு 6-7-8 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 குழந்தைகளும் இத்தனைக்கு they are totally ignorant, innocent, they believe to the core. அதுதான் உங்களுடைய சைக்காலஜி. யாரை வேணாலும் டோட்டலா நம்புங்க. அதுகளை பாருங்க, யாருக்கிட்ட அட்டாச்மெண்டா இருக்குன்னு யோசனை பாருங்க. ஃபர்ஸ்ட் யாரிடம் அந்த ஃபேமிலியில அதிக பொறுப்பு இருக்கோ அவங்க மேல ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்க மதிக்கும். யார் அந்த ஒரு ஃபேமிலினா அதுல யாருக்கிட்ட பொறுப்பு அதிகமா இருக்குதோ அவர்களை அது மதிக்கும். அவங்க சொன்ன பேச்ச கேட்கும். அவங்களோட ஒரு குட் ரிலேஷன்ஷிப்லயே இருக்குங்க. யாரு பொறுப்பு கம்மியா, ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியான பர்சன் அந்த ஃபேமிலிலயோ அதுகளை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கு இந்த குழந்தைங்க. ஸோ அந்த ஏஜ்லயே அவங்களுக்கு தெரியுது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க இவங்க. ஆனா அவங்களுக்கு இந்த டெக்னிக்கல் வேர்டு தெரியாது. they are taking responsibility, so I love him தெரியாது. அதுதான் பாயிண்ட். அதை போல இப்ப நீங்க அது நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. நீங்க உலகத்தில் யார், அப்ப அதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பாருங்க, யாரு பொறுப்பை எடுத்துக்கிறாங்களோ அவங்களை உலகம் மதிக்கும். ஒரு குழந்தைக்கு கூட மதிக்க தெரியுதும் போது ஒரு ஃபேமிலியில, ஏன் வெளியில வர உலகம் அதே ஃபார்முலா தான். அப்போ உலகம் நம்மை மதிக்கும். நம்மள எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரும் நம்மளை மதிக்கணும்னு நினைக்கிறோம். எவ்ரிபடி ஷுட் ரெஸ்பெக்ட் மீ. அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. எல்லாரும் என்ன நினைக்கிறோம், எங்க போனாலும் என்னை மதிக்க, எனக்கு மதிப்பு வேணும், மரியாதை வேணும், மதிப்பு வேணும். அப்போ அது வேணும்னா என்ன பண்ண சொல்லுது சாஸ்திரம், பத்திரிகை என்ன சொல்ற, உலகம் உன்னை மதிக்கணும்னு நினைச்சினா உன்னைய பொறுப்பை யாரு, உலகத்தில் யார் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை இந்த உலகம் மதிக்கும். வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன், நான் உண்டு வாழுவேன் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்குள்ள போகும்போது பாருங்க, செல்ஃப் அக்செப்டன்ஸ் உங்களுக்கு வராது. எப்போ பொறுப்பை எடுத்து நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செல்ஃப் அக்செப்டன்ஸ் வருது. செல்ஃப் அக்செப்டன்ஸ் வருதுங்கிறதாவே உங்களுக்கு செல்ஃப் லவ் வர ஆரம்பிக்கும். செல்ஃப் லவ் வரும்போது யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். பாருங்க எங்கெங்க விஷயங்கள் நம்ம தொலைச்சிருக்கிறோம், நம்ம சந்தோஷத்தை எங்கெங்க தொலைச்சிருக்கிறோன்னு நீங்க ஜட்ஜ் பண்ணி இது பண்ணி பாருங்க. ஸோ வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நடக்காது, உங்களுக்கு உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருத்தன் யார் பொறுப்பை ஏற்றுக்கிறானோ அதோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் வரும், செல்ஃப் லவ் வரும், செல்ஃப் ஒரு தனத்தானே ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்போ என்ன ஆகும், ஹி கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஸோ இதை இதுதான் பொறுப்புகளை எடுத்துக்கிறதுனால இருக்கிற ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். இது ராங்கா நம்ம உலக சொசைட்டில ப்ரொஜெக்ட் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாம மற்றவங்க வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறதுக்கு பேரு ரெஸ்பான்சிபிலிட்டி அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவையில்லாம மற்றவங்களுடைய வேலையை இழுத்து போட்டுட்டு செய்யக்கூடாது. இப்ப நான் ஒரு பாயிண்டா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு என்ன? ஃபர்ஸ்ட்
ஒன்று ஏற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஐ ஆம் தி ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் மை க்ரோத். அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸோ அவங்களுக்குள்ள டீச்சர்ஸோ ஸ்டாஃப்ஸோ இல்லை கூட படிக்கிறவங்களோ ஹெல்ப் பண்ணலாம். they can help you, பட் என்ன பண்ணணும், I am the responsible for my growth 100%. அது எனக்குள்ள இருக்கிற குட் வேல்யூ வளர்த்துக்கிட்டாலும் நான் தான் ரெஸ்பான்சிபிள். எனக்குள்ள நான் பேட் குவாலிட்டிஸை வளர்த்துக்கிட்டேன், எந்நேரம் செல்போன்ல உட்கார்ந்து இருக்கிறேன்னா அதற்கு முழு பொறுப்பு நான் தான். செல்போன் கம்பெனியோ கூட ஃப்ரெண்ட்ஸோ அல்ல, ஃபுல் பொறுப்பு நானும் எடுத்துக்கணும். செல்போன்லயே நான் உட்கார்ந்து இருக்கிறேன், ஐ எம் அடிக்ட் டு தி செல்போன், ஐ எம் அடிக்ட் டு சம் திங்ஸ், பேட் வேல்யூ எது வேணா எடுத்துக்க. என்ன முதல்ல ஒத்துக்கு தெரியணும், செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு நான் தான் முழு காரணம். அதுதான் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல் இங்க எடுக்கணும். அடுத்துங்களா, அடுத்தது இன்னொன்னு, இரண்டாவது, நம்மை யாரும் தாழ்த்தி விட முடியாது. நான் இந்த மாதிரி ஆயிட்டேன்னா அவங்கதான் காரணம், நான் ஒண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிட்டு தப்பா பண்றேன்னா அதுக்கு அவங்கதான் காரணம், இவங்கதான் காரணம். யாருமே உலகத்தில் ஆக முடியாது. உங்களை கெடுக்கிறதுக்காக நீங்க அலோவ் பண்ணி நீங்களே கெடுத்துக்கிறீங்களே தவிர, ப்ளீஸ் டோன்ட் பிளேம் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட். இறைவன் உங்களை கெடுப்பதற்காக அவங்களை படைச்சிருக்கிறாரு ஆள் அல்ல. ஹி இஸ் நாட் அ சாடிஸ்ட். எதுக்கு உங்களை கெடுக்கிறதுக்காக ஒரு குரூப்பை படைச்சு வச்சு, உங்களையும் படிச்சு அவங்களையும் படிச்சு உங்களை கெடுக்கிறதுக்காக ஒரு உலகத்தை படைச்சிருக்காருன்னா கிடையவே கிடையாது. இட் இஸ் a wrong notion. You are blaming பகவான், the creator of this world. It is a sin. கடவுள் அப்படிப்பட்டவர் கிடையாது. He is not a sadist. So எங்கேயோ தப்பு நடக்குது. என்ன நடக்குது, நம்ம என்ன பொறுப்பு எடுத்துக்கணும், என்னை யாரும் தாழ்த்தி விட முடியாது. எனக்கு நானே நண்பன், எனக்கு நானே எதிரி. இதுதான் உண்மை. நீங்க யார நீங்க பிளேம் பண்ணாலும் நீங்க செஞ்ச தப்ப மூடி முழுகிறதுக்கு என்ன பண்றோம், யாரையாவது தேடுவோம். தப்பு நாம பண்ணிருப்போம், அது நம்மளுடைய அகங்காரம், ஈகோ அதை அக்செப்ட் பண்ணிக்காது. மனம் அதை புத்தி சொல்லும், ஏய் நீ தப்பு பண்ணிட்டேன்னு புத்தி சொல்லும். ஆனா மனம் அதை ஏத்துக்காது. உடனே என்ன பண்ணுவோம், யார் மேல பழி போடுறது. அப்படி நீங்க பழி போடுறீங்க அப்படின்னா ஆயுசுக்கும் நீங்க மாற முடியாது, அந்த நிலையிலிருந்து மேல வர முடியாது. நம்மை மாற்றி அமைக்கும் திறனை நாம இழந்து விடுகிறோம். எப்ப மற்றவங்க மேல குறை சொல்றீங்களோ, நீங்க ஒரு தப்பு பண்ணினதுக்கு காரணம் மற்றவங்களை குறை சொல்றீங்களோ, அவங்க மேல பிளேம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்பு இழந்துடுறீங்க. ஏன், என்னை நான் மாற்றிக்கொள்ளுகின்ற திறனை, கெப்பாசிட்டியை நான் லூஸ் பண்ணிடுறேன். அப்ப என்னால என்ன பண்ண முடியாது, என்னை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியாது. நான் அதை தப்பே பண்ணலையே, தப்பு பண்ணினு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து மாற்றி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கோம், நம்ம இப்படி பண்ணிடல, சரி நீங்களே சரி செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இங்க நான் தப்பே பண்ணலை அப்படி நீங்க சொன்னீங்கன்னா எப்படி உங்களை நீங்க மாத்திக்க முடியும், உங்களுடைய வளர்ச்சிக்கு எப்படி உதவ முடியும்? அப்போ உங்களுக்கு நீங்களே எதிரியாக இருக்கிறீர்கள். எப்போ என்னுடைய தப்புக்கு நான் பொறுப்பேற்று கொண்டேனோ கண்டிப்பா நான் வளருவேன். இப்ப இன்னைக்கு ஏரோப்ளேன் ஒரு பில்டிங்ல இடிச்சு விழுந்தது, உடனே கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, டாடா கம்பெனி, நாங்க பொறுப்பை ஏற்றுக்கிறோம். ஏன், அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டா தான் கம்பெனி என்ன தெரியுங்களா பண்ணும், விட்டு எங்கெங்க லூப் ஹோல் இருக்குன்னு தேடி அந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு அது அவர் எடுத்த அந்த ஹெட் ஆஃப் த கம்பெனி நாங்க பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னோன்ன என்னென்ன நடக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஏன் அவர் அதை சொன்னாரு அப்படின்னா, அது வளர்ச்சி, கம்பெனியோட வளர்ச்சிக்கு அது ரொம்ப அவசியம். ஏன்னா மற்றவங்களை பிளேம் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற லூப் ஹோலை கண்டுபிடிக்க முடியாது. அப்படிதான் மற்றவங்க பிளேம் பண்ணிட்டாங்க வச்சுக்கோ, ஒரு தீவிரவாதி வந்தானுங்க, டிக்கெட் வாங்கினானுங்க, ஏறிக்கு வந்தானுங்க, போட்டா வெடிச்சு ஏதையோன்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க, இவங்க கம்பெனிக்குள்ள இருக்கிற லூப் ஹோலை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. they cannot grow. அப்ப என்ன பண்ண, பொறுப்பை ஏத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிப்போம், இன்டெலிஜென்ஸ்க்கு வச்சு உள்ள எங்கெங்க தப்பு நடக்கு, எங்கெங்க லூப் ஹோல் இருக்கு, இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு நம்ம கம்பெனி சார்பாக எங்கெங்க லூப் ஹோல் இருக்குன்னா லூப் ஹோலை கண்டுபிடிப்பாங்க, அந்த லூப் ஹோலை அடைப்பாங்க, they will grow. அதேதான் நமக்கும். ஆனா சாதாரணமாக நம்மளோட ஈகோ அதை ஒத்துக்கிறதே கிடையாது.
அப்ப எனக்கு நானே என்னது எதிரியா? எப்போ என்னோட தப்புக்கு பொறுப்பு நானே ஏத்துக்கிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், ஏன் இப்படி தப்பு நடந்தது அப்படி விசாரம் பண்ணுவீங்க. அப்ப எந்த இடத்துல நம்ம தப்பு நடக்குது அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அப்ப இட் இஸ் யூ வில் ஃபைண்ட் யுவர் growth. அப்ப எது எனக்கு நானே எப்போ என்னோட தப்புக்கு நானே பொறுப்பு ஏத்துக்கிட்டேன்னா அது நான் என்னோட வளர்ச்சி, அது நான் எனக்கு நானே நண்பனாயிடுறேன். எப்போ என்னுடைய தவறுக்கு நான் மற்றவங்களை காரணம் காமிக்கிறேனோ அப்ப என்ன ஆயிடுறேன், நானு என்னுடைய வளர்ச்சிக்கு நானே எதிரி. சோ திஸ் இஸ் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது எங்கெங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, ஏஜ் டசன்ட் கவுண்ட் மெச்சூரிட்டி. யாரு யூ ஆர் வெரி லக்கி பர்சன்ஸ். ஏன்னா இந்த வயசுலயே இதெல்லாம் திங்க் பண்ணி மண்டையில ஓரமா போட்டு வச்சுட்டீங்கன்னா இட் ஹெல்ப் யூ ஃபார் யுவர் மென்டல் growth. இது ஒரு தப்ப நம்ம செஞ்ச தப்ப நம்ம பொறுப்பேற்றுக்கிட்டா தான் நம்ம வளர முடியுங்கிறது உங்க வயசுல யாருக்கு சொல்லி தரலினா மற்றவங்களை பிளேம் பண்ணா டெத்து வரைக்கும் மற்றவங்களை பிளேம் பண்ணி பழகிக்குவோம். ஸோ என்னுடைய வளர்ச்சியில் நான் எனக்கு நானே தடையா இருந்துக்குவேன். ஸோ என்ன பண்ண, ஏஜ் ஆயிருச்சு அப்படிங்கறக்காக பொறுப்பு ஏத்துக்குவாங்களான்னா கேட்டீங்கன்னா ஏஜ் ஆயிட்ட ஒரே காரணத்துக்காக குடும்பத்துல பாக்குறோம், ஒரு ஆர்கனைசேஷன்ல பாக்குறோம், ஒரு சர்வீஸ் இவ்வளவு போட்டுட்டேங்கிறக்காகவே தப்பு ஒத்துக்க மாட்டாங்க. இது ஒரு சைக்காலஜி ஈகோ ப்ராப்ளம் அது. சோ இந்த வயசுலயே நாம செஞ்ச பொறுப்புக்கு என்ன நீங்க கத்துக்கிறீங்க, நான் பொறுப்பேற்கணும். எஸ், ஐ எம் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் திஸ். அந்த பழக்கத்தை உள்ள கொண்டு வாங்க. தென் யூ வில் grow in your life. If you don't accept your mistake, you will face the downfall pit. You will fall into a pit. But அது வெளியில தெரியாது. அதுக்கு விழுந்ததுக்கு வேற யாராவது காரணம் சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை வளர்த்துக்குங்க. அடுத்தது எங்கெங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஃபர்ஸ்ட், இன் ஆக்ஷன்ஸ் டு பி டன். அதாவது ஒரு வேலை செய்ய போறோம், இன் ஆக்ஷன்ஸ் டு பி டன் ஆரம்பிக்கல, அதுல பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா ஒரு ஆக்ஷன் நடக்கிற அப்படின்னா வெறும் அறிவு மட்டும் போதாதுங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் போதாது. அது கூட ரெஸ்பான்சிபிள்ங்கிற திறன், கெப்பாசிட்டி கண்டிப்பா அவசியம். ஏன்னா இப்ப பாருங்க, நீங்களும் உங்களை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிற பாருங்க. இப்ப நீங்களே படிச்சிருக்கீங்க, காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கீங்க. இவ்வரைக்கும் முன்னால காலேஜில் போய் சேரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதற்குண்டான +2 அறிவும் கூட்டு இருந்தது, 2 இருந்தாலும் உள்ள வந்தோம். ஆனா என்னால காலேஜ்ல ஷைன் பண்ண முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் நல்லா படிக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருது, நான் காலேஜ்ல நான் பழையப்பட்டேன், நான் நினைச்ச அளவுக்கு நான் ஷைன் பண்ண முடியல, நீங்க ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ள இருந்துன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு வேணுங்கிற அறிவோட தான் உள்ள வந்திருக்கீங்க, காலேஜில் சேர்ந்து வெள்ளாளர் காலேஜில் சேர்ந்து படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்டோட தான் உள்ள வந்திருக்கீங்க. ஏன் உங்களால ஷைன் பண்ண முடியல நீங்க நினைக்கிறீங்க? What is the reason? உழைக்கலீங்க. நான் மலைய மாதிரி எல்லாம் நான் உழைக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க, நான் மலைய மாதிரி எல்லாம் இப்ப நம்ம ஒர்க் பண்றது இல்ல. ஏன் ஒர்க் பண்றது இல்ல? அடுத்த கேள்வி, ஏன் முதல்ல மாதிரி ஸ்கூல்ல படிச்ச மாதிரி ஏன் காலேஜ்ல படிக்க முடியல? ஒரு கம்பேரிசன் சொல்றேன். ஏன் உங்களால உட்கார முடியல? ஃபர்ஸ்ட் இயர் அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி ஏன் பறந்துட்டு இருக்கிறோம்? ஏன் என்னால பழையபடி ஒர்க் பண்ண முடியல? அப்பெல்லாம் நம்ம நல்லா படிச்சேன், இப்ப ஏன் என்னால உட்கார முடியல? ஏதோ ஒண்ணு முதல்ல மாதிரி இப்ப இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுக்கிறத உள்ள என்ன எடுத்துக்கிட்டீங்க, அந்த பொறுப்புணர்வை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். திஸ் இஸ் மிஸ்ஸிங். அந்த பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காதனாலதான் நீங்க அதுல கவனம் குறைவாகி, இன்ட்ரெஸ்ட் குறைவாகி, அதுக்குண்டான நேரத்தை கம்மியா கொடுத்து யூ திங்க் நான் கொஞ்சம் ஷைன் ஆக முடியலன்னு ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அறிவோட தான் வந்திருக்கீங்க, இன்ட்ரெஸ்டோட தான் வந்திருக்கீங்க, எதை விட்டுட்டோம்? ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ், இந்த காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அது என்னது? ஆக்ஷன்ஸ் டு பி டன். எதுல நீங்க சாதிக்க வேண்டி இருக்குதோ, படிக்க வேண்டி இருக்குதோ, அதுல உங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு இல்ல, நீங்க ஜென்ரலா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் என்னென்ன சாதிக்கணும் நீங்க வச்சிருக்கீங்களோ, ஆக்ஷன்ஸ் டு பி டன், அதுல என்ன பண்ணிக்கணும்? ரெஸ்பான்சிபிலிட்டியை முதல்ல எடுக்கணும். ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் மை விக்டரி, ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் மை ஃபெயிலியர் அப்படிங்கறத முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும். ரெண்டாவது, இந்த எங்கெங்க பொறுப்பு எடுக்கணும்னா இன் ஆக்ஷன்ஸ் டன், அதாவது செய்து முடித்த செயல்.
ஒன்னு செய்ய போற செயலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்க ஒர்க் பண்ணணும் வித் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நாலேஜ் இன் தட் ஃபீல்டு. இன்னொன்னு இன் ஆக்ஷன்ஸ் டன், எப்போ செய்து முடித்த செயல், ஒரு செயல் முடிஞ்சிருச்சு, ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. Nobody like to take the responsibility for the failure action. Nobody like to take the responsibility for the failure action, but like to take the responsibility in the case of victory. அது நான் தான் காரணம்ன்றாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா வீட்லயே ஒரு பையன் குறும்பு பண்றான்னு வச்சுக்கலேன், அவன் அதாவது ஒரு பையன் இருக்கான், அவன் பையனோ பொண்ணோ ஒரு தப்பு பண்ணாங்கன்னா உடனே டேட் என்ன சொல்லுவாரு, நீ தான் காரணம், நீ வளர்த்துனது சரியில்லை, அதனாலதான் இந்த பையன் தப்பு பண்றான்றாங்க. அதே பையன் ஒரு காம்படிஷன்ல ஒரு போட்டியில வின் பண்ணிட்டு வர்றான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மார்க் நல்லா படிக்கிறான் அப்படின்னா அவன் ஏன் மாதிரி. சோ அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. அப்ப அப்பா என்ன நினைக்கிறாரு, அந்த பிளஸ்க்கு காரணம் நானு, மைனஸ் காரணம் யாரு, ஒய்ஃப். ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்க, இந்த பாயிண்ட் இருக்கிற பிளஸ், என் பாயிண்ட் இருக்கிற பிளஸ்க்கு காரணம் நான், மைனஸ் காரணம் நீங்க. இதுதான் ஜெனரல் பாப்புலேஷனுடைய பீப்புளுடைய மோட்டிவேஷனே. அது அப்படி இருக்கக்கூடாது. என்னன்னா எங்க செஞ்சு முடிச்ச இடத்துல நான் பண்ணினதுல பொறுப்பேற்று அது இருக்கிற தப்பு நடந்ததுன்னா அதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க ஏத்துக்க பயனா. ஜென்ரலா ஏன் ஒரு பாஸ்ட் டன் ஆக்ஷன்ல நான் பொறுப்பு ஏற்க மாட்டேங்கிறேன்னாங்க, ஈகோ. அதுல தோத்து ஒரு இடத்துல ஃபெயிலூர் ஆயிடுச்சுன்னா அது அந்த செயலுக்கு வந்த ஃபெயிலூரை தவிர எனக்கு வந்த ஃபெயிலூர் இல்லை. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அது நான் தோல்வி அடைந்து விட்டேன். ஒரு செயல் நடக்குது, ஒரு ஆக்ஷன் நடக்குது, அந்த ஆக்ஷன்ல ஒரு ஃபெயிலூர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அதனுடைய ஃபெயிலூர். ஆனா நாம எப்படி பாக்குறோம், ஈகோ எப்படி பாக்குது, இட்ஸ் மை ஃபெயிலூர். அப்ப உடனே என்ன பண்ணுது, அதுக்கு நான் காரணம் இல்ல, பொறுப்பை கழட்டி விட்டுறது. இட்ஸ் நாட் ரீசன், ஐ எம் நாட் த ரீசன் ஃபார் திஸ் ஃபெயிலூர். சோ எதுல ஃபெயிலூர் ஆனாலும் சரி, சக்சஸ் ஆனாலும் சரி, ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் தட் அப்படிங்கிற அப்பாதான் உங்களை, அதை முதல்ல சொன்ன மாதிரி, உங்களை நீங்களே மாற்றிக்கொண்டு வளர்வதற்கு பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்குள்ள உங்களை பத்தின ஏற்பு, செல்ஃப் அக்செப்டன்ஸ் வரும். அப்பதான் யூ கேன் கெட் இன்டு செல்ஃப் லவ், then only you can have a happy life. ஆனா அப்பத்திக்கு அது ஈகோ கிளாஷ் ஆகும். அந்த தோல்வி அடைஞ்சிருச்சு உடனே நம்ம அதை கழட்டி விட்டுட்டு நான் இல்லை. ஆனா என்னதான் நீங்க வாயில அது ஒரு முடிச்சு போன செயலுடைய தோல்விக்கு காரணம் நான் இல்லைன்னு வாயில சொன்னாலும் புத்தி சொல்லும், ஏய் யூ ஆர் த ரீசன். நீ வெளியில சொல்லிட்டு இருக்கலாம், உள்ள ஒரு ஆள் சொல்லுவான, அவனை என்ன பண்றது, நீ தான் காரணம், நீ மட்டும் கரெக்டா அந்த இடத்துல போயிருந்தே அதை பண்ணியிருந்தீன்னா அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிருக்கும், நீ பண்ண ஒரு ஓட்டையினாலதான் தோத்து போச்சுன்னு உலகத்துக்கு தெரியுதான். நீ வாயில என்ன சொல்லிட்டு இருக்கிற, என்னன்னு சொல்லிட்டு இருக்கிற, நான் ரெஸ்பான்சிபிள் இல்ல. இப்ப பாகிஸ்தானே எடுத்துக்குங்க, தீவிரவாதத்தை என்ன ஊத்தி பால் ஊத்தி வளர்த்திட்டாங்க. தப்புன்னு தெரிஞ்சா தெரியாமல் நமக்கு தெரியாது. இப்போ உலகமே என்ன ஆயிடுச்சு, நீ தீவிரவாதிகளுடைய கூடாரமே பாகிஸ்தான் இவ்வளவு வருஷம் ஆச்சு, 50-60 வருஷம் ஆச்சு. நாம உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறது உலகம் நம்ப ஆரம்பிக்கிறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொல்றது அவங்க உலகம் யாருமே ஏத்துக்கல. இவ்வளவு வருஷம் ஆகி அவங்கவுங்க நாட்டுக்கு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் தீவிரவாதத்துடைய கூடார பேஸ் அங்கதான் இருக்குதுன்னு உலகம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிரதமர் ஷெரீப் என்ன பண்ணிருக்கணும், எஸ் ஏத்துக்கணும், பொறுப்பை ஏத்துக்கணும். இங்க இருக்கிறவன் தான் போய் உலகத்திற்கு எல்லா பக்கம் பிரச்சனை பண்றானா, முதல்ல பொறுப்பை ஏத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா அதை அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை அவர் செய்வார். ஏன்னா அவரை தவிர அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற தீவிரவாதத்தை அழிக்கிறதுக்கு வேற யாருனாலே முடியாது. அப்ப அவர் ஒரு ஆள் அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிற பிரதமர், பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு அதுக்குண்டான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுனா உலகமே இன்னைக்கு அமைதியா இருக்கும். ஆனா என்ன அவர் பண்றாரு, he is supporting militants. அப்ப என்ன நடக்குது, சப்போர்ட்டிங் தி மிலிட்டன்ட்ஸ் நடக்கும்போது அப்ப அந்த பொறுப்பு அவரே ஏத்துக்கல. அதனால கஷ்டப்படுறது இன்னைக்கு கஷ்டப்படுறது அந்த நாட்டு மக்கள் தான். எல்லா விலைவாசியும் அதிகமாகி மடாத அங்க இருக்கவங்க எல்லாம் கெஞ்சுறாங்களாம், கம்முன்னு நாங்கெல்லாம் ஓடிடுறோம், வேற எங்காவது இந்தியாவுக்கு வேற எங்காவது ஓடிடுறோம். சர்வைவ்ல ரொம்ப கஷ்டமாயிட்டு வருது அங்க பாகிஸ்தான்ல பிகாஸ் ஆஃப் திஸ் மிஸ்டேக். அப்ப அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் தெரியலனா கூட நம்ம பண்ணது தப்பு, தீவிரவாதத்தை வளர்த்திருக்க கூடாதுன்னு முதல்ல தெரியாம பண்ணிட்டாலும்
இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அவங்கெல்லாம் பொறுப்பு, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நான் தான் பொறுப்பு, என்ன நினைக்கிற பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான், நான் தான் பொறுப்பு, நான் இதை ஒழிச்சு கட்டுறேன் அப்படின்னா இன்னைக்கு என்ன ஆகும், உலகமே சந்தோஷமா இருக்கும். தீவிரவாதங்கிறது ஏன்னா ஒண்ணுமே இல்லாம உங்களுக்கு எனக்கு சண்டை, நேருக்கு நேர் சுட்டுட்டா கூட பரவாயில்லைங்க, நீங்க என்ன குத்துனீங்க நான் அவனை குத்துனா அது வேற. ஒண்ணுமே இல்லாம ரயில்வே ஸ்டேஷன்ல போறவன், ஏர்போர்ட்ல போறவன், பிளெயின்ல போறவன், என்ன அவனையெல்லாம் போட்டு வச்சு சுட்டா எவ்வளோ ஒரு உலக மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இத்தனைக்கும் காரணம் யாரு, அது ஒருத்தர் தன்னுடைய பொறுப்பை கைகளை விட்டுட்டார். நீ எப்படியோ போ, அதுக்கு என்ன ரீசன்ங்கிறது நமக்கு தெரியாது. தன் உயிர் போனாலும் அவர் என்ன பண்ண, அந்த சீட்ல உட்கார்ந்து, அது தர்மம் என்ன, அந்த சீட்ல உட்கார்ந்துட்டுனா அந்த நாட்டு மக்களை காப்பாற்ற, தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாத்துறக்காவது அவர் அந்த பொறுப்பை ஏற்றிருக்கணும். பட் ஹி இஸ் நாட் டூயிங் தட். நான் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதுதான், இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம். நமக்கு இதே நிலைதான். நம்ம கிட்ட இருக்கிற, அவங்க கிட்ட இருக்கிற தீவிரவாதம், நம்ம கிட்ட இருக்கிற பேட் குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்கு நமக்கு தெரியுதோ, பொறுப்பு ஏற்றுக்கணும். நான் போய் பேசிட்டேன் அப்படின்னா பொறுப்பு நம்ம ஏற்றுக்கணும். எஸ், நான் போய் பேசிட்டேன், ஐ ஷுட் கெட் அவுட் ஆஃப் தட் அப்படின்னா வளர்ந்துடலாம். யூ கேன் see the growth in your life. ஏன் போய் பேசுனீங்கன்னா அது காரணம், இது காரணம், அந்த சூழ்நிலை காரணம், இந்த சூழ்நிலை காரணம். பொய் பேசினா தான் தப்பிக்க முடியும், பொய் பேசினா தான் வாழ முடியும், அதெல்லாம் கலிகாலம், பொய் பேசிதான் ஆகணும். இப்படியே போயிட்டே இருந்தோம்னா you cannot see growth in your life at any cost. ட்ரூத் இருக்கணும் அப்படிங்கிற, பொய் பேசக்கூடாது, பொய் பேசி இருந்தீங்கன்னா அந்த பொறுப்பை ஏத்துக்க தெரியணும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்க தெரியணும். பொறுப்பை நாம எடுத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்க தெரியும். பொறுப்பை எடுத்தா தானே மன்னிப்பு கேட்க முடியும். ஸோ இது வந்து செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்த பாயிண்ட், எங்க நம்ம பொறுப்பை எடுத்துக்கணும், அப்படி எங்க எடுத்துக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இன் ஆக்ஷன்ஸ் லெஃப்ட் அன்டன், மூணாவது ஏரியா, இன் ஆக்ஷன்ஸ் லெஃப்ட் அன்டன். இப்ப நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றோம், செய்ய தவறிய செயலில் பொறுப்பேற்றுக்கணும். ஐயோ இது விட்டு போச்சு, நான் செய்ய மறந்துட்டேன் அப்படிங்கிற பொறுப்பு உடனே டக்குன்னு ஏத்துக்கணும். ஐயோ மறந்துட்டேனே, செஞ்சிடறேன், அவ்வளவுதான். அது என்ன சொல்றது, அது செய்யாம இருக்கிறதுக்கு 1008 ரீசனை சொல்லி, இப்ப ஏன் இன்னைக்கு ஒரு சப்மிட் பண்ண சொல்றாங்க ரெக்கார்ட், எங்க இதுல பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல ஜுவாலஜினா இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே இன்னைக்கோட பண்ணிடணும் அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கு அவங்க டைம் 1 மாசம் முன்னாலே கொடுத்துருப்பாங்க, 20 படம் வரைஞ்சு நீங்க இந்த அன்னைக்கு சப்மிட் பண்ணிடணும்ன்றுவாங்க. நாம என்ன பண்ணோம், 2 நாளைக்கு முன்னாலே முடிக்கிற மாதிரி நாம ஒரு பிளான் போட்டு முடிச்சு வச்சிருந்தா பிரச்சனை இல்லை. அதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்தா பண்ணி நம்ம பைண்டிங்க்கு கொடுத்துடலாம். பைண்டிங் போகுது. இது என்ன பண்றது, கடைசி வரைக்கும் விட்டுற வேண்டியது. கடைசி நிமிஷம் வந்து 2 நாள் எக்ஸ்கியூஸ் கொடுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, நான் பார்த்தனே இல்லையா, அப்புறம் அவங்க என்ன அவங்க கொடுக்கல, உடனே பிளேமிங், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 2 எனக்கு ஏன் 1 மாசமா என்ன பண்ண, எனக்கு அந்த இருந்து இது இருந்தது, அது இருந்தது, இது இருந்தது, ஏதோ ஒன்று சொல்லி அந்த லேசினஸை மறைக்கிறதுக்கு எல்லோ ஒன்று சொல்லி எனக்கு 2 நாள் எக்ஸ்கியூஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுக்க முடியாது. உடனே என்ன பண்றது, நீ தப்பு. சோ அவங்க கஷ்டத்துக்கு யாரு காரணம் பிளேம் பண்றாங்க, யாரு டைம் கொடுக்கலையோ அவங்க மேல தப்பு. அது ஸ்டாஃப் தப்பு, டிபார்ட்மெண்ட் தப்பு, அது தப்பு, இது தப்பு, இதுதான் தப்பு. சோ ஏதாவது லெஃப்ட் அண்டன் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கும் பொறுப்பு நாம ஏத்து டக்குன்னு என்ன பண்ணிக்கணும், அதுல இருந்து மீண்டு வர தெரியணும். அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுக்கணும். அடுத்தது முக்கியமானது, இன் அதர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். உங்க பக்கத்துல ஒரு பொண்ணுக்கு வந்திருக்கால, இல்ல குடும்பத்துல ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். குடும்பமா அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்னா கிளாஸ் ரூம்ல ஒரு 10 பேர் இருக்கீங்க, 20 பேர் 30 பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குமா. இன் அதர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, மற்றவர்களுக்கு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பை ரெஸ்பான்சிபிலிட்டிய நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. பிளண்டர் மிஸ்டேக் இங்கதான் பண்ணுவோம். நண்பேண்டான்ட்டு போய் என்னுடைய ஃப்ரெண்டு ஏதோ ஒரு காரணம் என்ன பண்ணிடுவோம், மற்றவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய நம்ம தலையில எடுத்து போட்டு அதை செய்ய ஆரம்பிப்போம். இது எது, மற்றவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய நான் எடுத்துக்காம இருக்கிறது இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. கொஞ்சம் உங்களுக்கு சூக்ஷ்மா தான் இருக்கும். இதையவே இன்னொரு திருப்பி கேட்டு பாருங்க, நல்லா புரிஞ்சுடும் எங்கெங்க நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்றேன், மற்றவர்களுடைய பொறுப்பை ரெஸ்பான்சிபிலிட்டிய என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறதுல இருந்து விலகுவது இஸ் a responsibility. You should not take others responsibility at any cost. அது அவங்களுதுன்னா அவங்க தான் செய்யணும்.
ஏன் இந்த பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, ஏன் வந்து மற்றவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹெல்ப் பண்றது வேறங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது வேற. யூ ஷுட் ஃபைண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ திங்ஸ். ஹெல்பிங் இஸ் டிஃபரெண்ட். இப்போ டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஃபரெண்ட். ஏன்னா அந்த மாதிரி எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில மற்றவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தெரியாம நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா டெஃபினெட்லா இட் கிரியேட்ஸ் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரையும் நான் மகிழ்ச்சியா வச்சுக்கணும். இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் நாட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுல நம்ம நிறைய பேர் ஏமாந்துருவோம். அதாவது என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் நான் வந்து மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றோமா இல்லையா? இட் இஸ் நாட் லைக் தட். ஏன்னா அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு அவங்கனால மட்டும்தான் முடியும். நான் பார்த்து அவங்களுக்கு என்னத்தை கொடுத்துட்டு இருக்க முடியாது மகிழ்ச்சியாக. என்னோட சைடு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு உலகம் மெனி ஃபேஸஸ், அதுல ஒரு ஃபேஸ் தான் நான், அவங்க ஒரு பங்கு. அந்த பங்குக்கு நான் கரெக்டா இருக்கலாமே தவிர டோட்டல் பர்சனை சந்தோஷமா வச்சுக்கணும் நான் நினைச்சா அவங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியுங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அவங்களுடைய மகிழ்ச்சிக்கு அவங்க பல விஷயங்களை சார்ந்து இருக்கிறாங்க. நான் ஒருத்தி கரெக்டா இருக்கிறதுனால அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்களான்னு கேட்டா இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி தேவையில்லை எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்றதுங்கிறது அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அது மாதிரி அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி சில இடத்துல எப்படி விடுறான், இந்த மாதிரி தான். நாம மற்றவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுது நினைச்சு ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன்னா அது ப்ராப்ளம் கிரியேட்டர்ல தான் கொண்டு விட போகுது நம்மள. அப்போ என்ன பண்ணும்? அவங்களுடைய பொறுப்பை அவங்கள செய்யறக்கு உதவி செய்யலாம். நாமள ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது வேறீங்க. அவங்களே இப்ப வந்து குழந்தைங்க வர்றாங்க, ஹோம்ஒர்க் செய்யணும்னு ஒரு ஒர்க் இருக்கு. நான் சொல்றது ஒரு 1st standard to 5th standard குழந்தை குட்டீஸ்னு வச்சுக்கோங்களேன். They should learn to do their homework. They should take the responsibility of doing the homework by themselves. They should learn. அச்சா, அதுக்கு இப்போ ஒரு 2-3 years நம்ம என்ன பண்ணணும்? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு எடுக்க தெரியாது. அப்ப என்ன பண்றோம்? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கிறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுதான் வந்து அந்த குழந்தை வளருமே தவிர அந்த குழந்தையுடைய பொறுப்பெல்லாம் நாம ஏத்துக்கிட்டு நாம எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டே இருந்தா அந்த குழந்தைக்கு என்ன வராது? ரெஸ்பான்சிபிலிட்டியே கடைசி வரைக்கும் +2 வரைக்கும் வர்றது, காலேஜ் போனாலும் வர்றதில்லை. ஜென்ரல் மதர் என்ன பண்றோம்? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நாம எடுத்துக்கூடாது. ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். யூ ஆர் தி ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஸ்டடீஸ் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொல்லி கொடுக்கும் போது தட் இஸ் டிஃபரண்ட் பிட்வீன் பேரண்டிங் அண்ட் பேம்பரிங். What do you mean parenting? What do you mean by pampering? ஒரு குழந்தையை வளர்த்தும் போது வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் பேரண்டிங் அண்ட் பேம்பரிங்? பேம்பரிங்னா அந்த குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி நாமளே எடுத்து நாமளே செய்யறதுக்கு பேர் பேம்பரிங். That child fit for nothing in future. It will not be fit for nothing. எனக்கு எடுத்து வச்சிரும் நாமளே. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பேரண்டிங். இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பண்ணினது பேரண்டிங். என்னன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு சொல்லி அது நம்மள உணர்த்திடுவாங்க. யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஸ்டடீஸ். You are responsible for your good behavior. You are responsible for your bad behavior. You are responsible for your relationship with the society. சொல்லிடுவாங்க. You are the responsible person for your marriage life. அது சக்சஸா கொண்டு போறியா ஃபெயிலியரா கொண்டு போறே, இட் இஸ் your responsibility சொல்லி கொடுத்து வளர்த்திடுவாங்க. That is parenting. What do you mean pampering? I help you for your I help you. I help you. இது பேரண்ட். எங்க போனாலும் ஸ்கூல்ல I help you. மிஸ் திட்டினாங்களா? வா நான் வந்து என்னன்னு கேட்கறேன். வா தப்புன்னு சொல்லிட்டான ஒரு பையன், வா அந்த பையனை நான் என்னன்னு கேட்கறவா. திட் இஸ் பேம்பரிங். அது அந்த சைல்ட் வில் க்ரோ எதுக்குமே ஃபிட் ஆகாத ஒரு குழந்தையா தான் வாழும். ஏதாவது ஃபியூச்சர்ல ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த குழந்தைனால எதையுமே ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா எதா இருந்தாலும் போய் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம், அவங்க வந்து பாத்துக்குவாங்க. அப்ப இது தன்னுடைய மூளையை யூஸ் பண்ணினா தானங்க அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வளரும் தெரியும். அந்த குழந்தையோட மூளையை யூஸ் பண்றதுக்கே சான்ஸை பேரண்ட்ஸ் குடிக்காம வளர்த்துறதா பேம்பரிங். அதுக்கு சுயமா எதுவுமே தெரியாது. எனக்கு நாம தான் போயிடும், எதா இருந்தாலும் கொடி பிடிச்சிட்டு போயிடுறோமா, அது உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போதும், எவ்ரி திங் வில் கோ ஆன். அப்போ ஒரு ஏஜ் வரும்போது ஒரு 20, 30 வரும்போது ஆள் தேடுது யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன் இங்க எம்டி எப்படி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுன்னு ட்ரைனிங் கொடுக்கல. அதனாலதான் சொல்றது பேம்பரிங் வேண்டாம். பேரண்டிங் நாங்க ஹிமாலயன் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ திங்ஸ். பேரண்டிங் வில் ஹெல்ப் த சைல்ட் டு க்ரோ. இப்போ ஒரு பிரச்சனை,
வந்து சொல்லுது அந்த குழந்தை. வாட் யூ மீன் பை பேரண்டிங் அண்ட் பேம்பரிங் பாருங்க. இப்போ அந்த குழந்தை வந்து சொல்லுது, ஒரு பையனையே அடிச்சிட்டான், நாம என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணுன, அப்ப நடந்த நிகழ்வுகளை இவன் சொல்ல கேட்டு அந்த பையனையும், ஏன்னா இவன் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம பையனா இருந்தா பொய் சொல்ல மாட்டான்ல, கிடையாது. ஸோ இவங்கனையும் கேட்டுட்டு இன்னொரு பையன், 2 பேத்துக்குள்ள ஏ அண்ட் பி தான் ப்ராப்ளம், அந்த பியும் பார்த்து அதுக்கு டைம் கொடுக்கணும். எஸ், அதுக்கு டைம் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போகணும், அந்த குழந்தைய பார்க்கணும், பேசணும். 2 பேர்த்தையும் நிக்க வச்சு பேசணும். பேசுனா நமக்கு தெரிஞ்சு போயிடும் எங்க தப்பு நடந்திருக்குன்னு. பேச வச்சோம்னா தப்பு செஞ்சோம் மாட்டிக்குவான். இது வந்து பேரண்டிங். இது நீட்ஸ் மோர் டைம் அண்ட் எனர்ஜி டு brought up the kids. nowadays parents குழந்தைகளுக்கு டைமே இல்லப்பா, பிகாஸ் ஆஃப் ஏர்னிங். இந்த அளவுக்கு அம்மா வந்தா ஸ்கூல்ல இப்படி நம்ம போய் வீட்டுல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியணும், உடனே அம்மா வருவாங்க, நம்ம யாரு மேல கம்ப்ளைண்ட் பண்ணமோ அவனை வச்சு கேட்ட வச்சு நம்மள மாட்ட விட்டுருவாங்கன்னு என்ன பண்ண அந்த குழந்தை மாற ஆரம்பிக்கும். தட் இஸ் த growth. அப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்ப அது வந்து சொன்னாலும் நாம வீட்டுல என்ன நடந்தது, இந்த மாதிரி உன்னுடைய விஷன் டுவர்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் சொசைட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அம்மா should get equipped with knowledge to teach the kid how to have a cordial relationship with the society அப்படிங்கறத அம்மா அப்ப என்ன பண்ணணும், அந்த பொறுப்பை அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ. எதுக்கு, what type of relations with your society is, you are the responsible for the relationship with the society. You are the responsible person for the friendship within your students, with the school class students. You are the responsible person for the enmity in the class. அப்படியும் போது அவன் யோசனை பண்ணுவான், ஏன் நமக்கு இப்படி ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ஏன் நமக்கு இப்படி எனிமி நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம், என்ன ரீசன் அவன் திங்க் பண்ணுவான். அடுத்து கொஞ்சம் growth ஆகும்போது அவன் கண்டுபிடிச்சுக்குவான், எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் எல்லாத்திட்டும் எப்படி போகணும்னு கத்துக்குவான். ஸோ குழந்தைகளிலிருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற குழந்தைங்க will grow. ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டுட்டு கை கழுவிட்டு போற குழந்தைங்க cannot grow. இதுதான் நீங்க இன்னைக்கு இந்த டேஸ்ல நம்ம ரொம்ப பாக்குறோம். சோ பொறுப்பை எடுத்துக்கவும் தெரியணும், பொறுப்பை இப்ப என்ன பார்த்தோம், ரெஸ்பான்சிபிலிட்டிய விடவும் தெரியணும். ஜெனரல் சைக்காலஜி சொல்றேன் பாருங்க, ஏன் வந்து மத்தவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிய நான் எடுக்கிறேன், வாட்ஸ் தி சைக்காலஜி பிஹைண்ட் இட். ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை செய்யறதே பெரிய கஷ்டம். மூக்க நுழைச்சுக்கிட்டு மத்தவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய நானே எடுத்து செய்யறேன், நானே செய்யறேன்னு செய்யறாங்க பாத்தீங்களா, அங்க ஒரு சின்ன ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்கும் அவங்களுக்குள்ள. ஒண்ணு பாயிண்ட், ஏன் மத்தவங்க பொறுப்பை வந்து தாங்களே மூக்குட்டு நாமளே கேட்டுக்க மாட்டோம், அவங்களே உள்ள வருவாங்க பாத்துக்குங்க, வந்து எல்லாம் செய்யற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய சைக்காலஜி எப்படி தெரியுங்களா இருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் நல்லவன் பேர் வாங்கணும். I am the great in the school, I am the great in the family member, I am the great ஃபேமிலிக்குள்ளேயும் நான் கிரேட்டா இருக்கணும். எங்க போனாலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இளவு வீட்டுக்கே போனாலும் நான் என்னவா இருக்கணும், போனமா இருக்கணும். அப்படி அது ஒரு பழமொழி. அது சோ எங்க போனாலும் நான் கிரேட்டா தெரியணும். I am special, I am very special, I am special in the crowd, I am special. அந்த ஒரு சைக்காலஜிக்குள்ள மாட்டிக்கிட்டவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, 4 பேருக்கு நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக மத்தவங்க பொறுப்பை நம்ம அவங்க தலையில போட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. தன்னுடைய எஃபிஷியன்சியை வெளியே காமிக்கிறதுக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. மற்றவங்களுடைய பொறுப்புகளை தன் மேல போட்டுக்கிட்டு செய்யறாங்கன்னா ஒன்னு தே வாண்ட் டு கெட் குட் நேம் ஃப்ரம் அதர்ஸா இருக்கலாம், அல்லது அவங்களுடைய டேலண்ட்டை உலகம் அப்ரிஷியேட் பண்ணணும். திறமை, எனக்குள்ள திறமை இருக்கு பாரு, நான் பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படிங்கறதுக்காக அவங்க என்ன பண்ணலாம், மத்தவங்க பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் என்ன நடக்கும் தெரியுங்களா, கடைசியில இந்த மாதிரி மத்தவங்க பொறுப்பையில நம்புதலையில போட்டு பண்ணோம்னா பிரஷர், தலைவலி, டென்ஷன், ஆங்ஸைட்டி, தப்பிக்க முடியாது. சோ மத்தவங்கிட்ட அல்லது இன்னொன்னு இருக்கு, அந்த பொறுப்பை நான் எடுத்து செஞ்சு உங்களோடவே இருப்பாங்க, உங்களுடைய பொறுப்பு அவங்க எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு கெட்ட பெயர் வாங்கி தருவதற்கு கூட அவர்கள் உங்கள் பொறுப்பை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கலாம். This is ultimate point to be understood. உங்களோடவே இருக்கிற மாதிரி இருக்கும், உங்க பொறுப்பை செஞ்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆயிருக்கும், உங்க பொறுப்பையெல்லாம் அவங்க எடுத்து செய்யற மாதிரி இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா நமக்கு அது ஏதோ ஒரு இடத்துல நல்ல கெட்ட பேர் வந்துற மாதிரி, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவளுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒரு கெட்ட பேர் நமக்கு வாங்கணும். ஏன் அந்த உணர்வு அவங்களுக்கு வந்து நம்மளோடவே தான் இருக்காங்க, நமக்கு கெட்ட பேர் வாங்கி அவங்களுக்கு என்னங்க பிரயோசனம்? திங்க் பண்ணி பாருங்க, அவங்க மனசுல என்ன இருக்கும், பொறாமை, கர்வம்.
ரெண்டும் இருக்கும். நம்மளை பத்தி பொறாமப்படுறவங்க கண்டிப்பா பொறாமப்பட்டது நம்மளுடைய வளர்ச்சியை பார்க்கும். பொறாமைன்னு என்ன? என்னுடைய வளர்ச்சியை என்னோட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஏதாவது ஒன்று இருக்கும்போது அது மற்றவர்கள் பார்க்கும்போது அவர் மனதில் வருகிற ஒரு வழி. இப்ப நீங்க யூஆர் சம்திங் ஸ்பெஷல்னு வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க நம்ம சந்தோஷமா எப்பவுமே சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா கூட மற்றவங்களுக்கு பொறாமப்படுறாங்க. இந்த காலத்துல பொறாமப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. எப்பவுமே ஜாலியா இருந்து பாருங்க. என்னடா அது எப்ப பார்த்தாலும் இவங்க ஜாலியாவே இருக்காங்க, அதுக்கு பொறாமப்படுறாங்க. ஸோ எப்படியோ ஒன்று என்ன பண்ணிக்கணும், நம்ம சிக்கிக்குவோம். போறாம எப்ப சிக்கிக்கணுமா? அப்ப நமக்கு கெட்ட பேர் வாங்கணுங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அவங்க கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன எப்ப பார்த்தாலும் நல்ல பேரே வாங்குறான், இவளுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு க்ளோஸா வருவாங்க. 10 போயிட மாட்டாங்க. கம் க்ளோஸ் வச்சு வந்து அவங்க நம்மளுடைய பொறுப்பு அவங்களே செய்யற மாதிரி செஞ்சு ஏதோ ஒரு இடத்துல நம்மள என்ன பண்ணி விட்டுருவாங்க, லாக் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி சைக்காலஜியும் இந்த மாதிரி சைக்காலஜியில ஒருத்தரோட சைக்காலஜி படிக்கும் போது நீங்க நினைக்கலாம் பயம் வரும், அப்ப யாரையும் ஃப்ரெண்டா வச்சுக்கிறது. அப்படி இல்லை. ஹவு டு டெவலப் அ ஃப்ரெண்ட்ஷிப். யூ ஷுட் ஃபைண்ட் அ குஷன் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவ இன்னைக்கு இப்ப ஃப்ரெண்டா இருக்கிறானா, நம்மளுடைய ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு பிடிச்சிருச்சு. நான் முதலே சொன்னேன், ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. அவ என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறானா அவளுக்காகத்தான் அவ என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறான், எனக்காக அவ ஃப்ரெண்டா இல்ல. அதேதான் நான் ஒருத்திட்ட ஃப்ரெண்டா இருக்கிறேன்னா எனக்காகத்தான் நான் அவங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கனே தவிர அவளுக்காக நான் ஃப்ரெண்டா இல்ல. முதல்ல இந்த பிரின்சிபல் உங்களுக்கு போய் உள்ள புரிஞ்சிருந்ததுன்னா இன்னைக்கு நம்மளை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி உள்ள வர்றவா அப்படியே அது என்னவா மாறக்கு வாய்ப்பு இருக்கு, பொறாமையாக. அவ நினைச்சதுக்கு மேல நீங்க வளர்றீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு திக்கஸ்ட் எனிமி யாரு தெரியுங்களா? the thickest friend becomes the thickest enemy தான் மாறுவாங்க. நீ எத்தனை, அதாவது சாஸ்திரம் சொல்லு, நீ எத்தனை % அவங்ககிட்ட அன்பை செலுத்தினியோ அந்த % அளவுக்கு உங்க எனிமி. ஏன்னா எனிமி பாத்தீங்கன்னா 10%, 20%, 100%, 90% மாதிரி இருப்பாங்க. நம்மளோட எனிமிட்டி இருக்கும். அதுல எப்படி அந்த ப்ரொபோர்ஷனேட் கண்டுபிடிக்கிறதுனா, யாருக்கிட்ட நீ எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தீங்களோ இந்த மாதிரி பொறாமையோ கர்வமோ வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அச்சா வந்து அவங்க எனிமி ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்ரெண்ட்ஷிப். நான் 100% நான் ஃப்ரெண்டா இருந்தேன்னா he will be the 100% எனிமிட்டியில வருவாங்க. நம்பர் 1 எனிமி யாருன்னு கேட்டா, நீங்க யார் 100% ஃப்ரெண்டா உங்களை நீங்க வெளிப்படுத்துறீங்களோ அதுதான். யார்கிட்ட நீங்க 30% ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தீங்களோ அவங்க எனிமியா மாறினாங்கன்னா 30% எனிமி தான் ஆவாங்க. பெருசா தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. சோ என்ன பண்ணணும், ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் ஒரு லாங் லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா there should be you must create a cushion between you and that your friend. ஏன்னா எப்ப வேணா அவங்களுக்கு நம்ம மேல நம்மளை பார்த்து பொறாமப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அதுக்காக அவங்க பொறாமப்படுறதுக்காக எங்க நம்ம வளராம அப்படியே உட்காந்துருக்க முடியும்? நம்மளுடைய growth நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். வித் குட் குவாலிட்டிஸ், குட் வேல்யூஸ், ஆச்சா குட் பிரயத்னம், முயற்சி, வேல்யூஸ், தர்மாஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம். நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம். பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களால அந்த அளவுக்கு they cannot imbibe with dharma, good qualities, getting out of bad qualities, then பிரயத்னம், முயற்சி பண்றது, விடாமுயற்சி, இது நம்ம அளவுக்கு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் போட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், நாம என்ன போயிட்டே இப்போ மேல போயிட்டே இருக்கோமா, அவங்க என்ன பாங்க ஒன்னா அந்த ஸ்டேஜே நிப்பாங்க, இல்ல கீழே போறக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப என்ன நடக்கும், ஈவன் தோ யூ ஆர் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு பொறாமை கண்டிப்பா வரும். அப்ப பொறாம வரும்போது அதை நீங்க முதலே எதிர்பார்த்துக்கணும். நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாக ஆள்றோம், ஒரு மனிதன் தன்னுடைய வளர்ச்சிய ஆகிறோம் அப்படின்னா இதெல்லாம் கான்சிக்வன்சஸ். எவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தேன், இப்ப பாரு எப்படி பொறாமப்பட, இவ்வளவு பொறாமப்பட்டு இப்படி வேணும் பண்ணுவான்னு நினைக்கவே நாம நினைப்போம். நம்ம தான் நம்ம அறியாமல் இருந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் போதே அங்க பொறாமைங்கிறது கர்வம் நடுவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப என்ன பண்ணணும், யூ ஷுட் லேர்ன் டு கிரியேட் a cushion between you and your friendship. அதுக்காக நீங்க வளராம இருக்க முடியாது, வளர்றீங்க. அவங்க உங்களை வந்து இந்த பொறாமையில் அதில் தாண்டி அதை சந்தோஷப்படுறவங்க ஃப்ரெண்டுனா இஸ் a true friend. அப்படி இருக்கவங்களும் இருப்பாங்க, கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் வச்சு கருஞ்சுக்கிறோம். ஸோ பொறுப்புகளை இப்ப இங்க எதுல நம்ம ஆரம்பிச்சோம், தேவையில்லாம மற்றவங்க பொறுப்புகளை நான் எடுத்து செஞ்சு அவங்கள நம்ம ஃப்ரெண்டா அடையலான்னு நினைக்காதீங்க. அது எந்த பக்கம் போனாலும், அதாவது நம்மளுடைய பொறுப்பை இன்னொருத்தர் கொடுக்கறோம், கண்டிப்பா பிரச்சனை. அவங்க பொறுப்புல நாம எடுக்கிறோம், கண்டிப்பா பிரச்சனை. சோ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நம்ம எடுத்துக்க முயற்சி பண்ணுமே தவிர மற்றவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய நாம எடுக்கிறோம் அல்லது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டே மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம், எப்படி பார்த்தாலும் it will create problem. Definitely you will get into the mesh.
அப்புறம் எப்படி தப்பிச்சு வெளியில் வர்றதுன்னு தெரியாது. ஸோ அதனாலதான் சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, நாம நினைச்ச பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. ஏன்னா நம்ம மெயினா சொல்ற வேர்டு அவ ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கிறா. நாம புரிஞ்சு வச்சிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வேற, சாஸ்திரம் சொல்ற ரெஸ்பான்சிபிலிட்டி வேற. இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது, எப்பப்ப நீ பொறுப்பு ஏத்துக்கணும், எந்தெந்த வேலை செய்ய போறையோ அதுக்கு நீ பொறுப்பு ஏத்துக்கணும். எந்தெந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டியோ அதுக்கு நீ பொறுப்பு ஏத்துக்கணும். இந்த ஆக்ஷன்ஸ் தான் பொறுப்பு. அப்புறம் எது வேலை என்ன செய்ய வேண்டிய வேலையில விட்டுட்டியோ, ஆக்ஷன்ஸ் அண்டன், அதுல நீ பொறுப்பு ஏத்துக்கணும். அடுத்தது அதர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிய உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பா என்னைக்கும் ஏத்துக்காத. பொறுப்பை சில இடத்துல பொறுப்பை விடவும் தெரியணும். அப்படி இருக்கு, இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா வித் இன்னர் growth இருக்குதுங்க போது கண்டிப்பா யூ கேன், அது இது கண்டிப்பா இந்த பொறுப்பு எடுத்து நீங்க ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். யூ கெட் ஃபர்ஸ்ட், யூ கெட் நாலேஜ் ஃபர்ஸ்ட், தென் யூ லிவ் லைக் தட் அப்படிங்கிற ஒரு பாதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு எதுவுமே ஃபர்ஸ்ட் ஜானாதி, அப்புறம் இச்சதி, அப்புறம் தான் நம்ம அந்த செயலுக்கு வருவோம். ஜானாதி மீன்ஸ் ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் கெட் நாலேஜ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஏதுன்னு நம்ம இப்ப விசாரம் பண்ணிட்டோம். ரெண்டாவது ஒண்ணு இருக்குது, இச்சத்தின்னு சொல்ல சாஸ்திரம். அதுல ஆசைப்படணும். இப்ப சொல்லி கொடுத்த விஷயத்த என் வாழ்க்கைக்குள்ள நான் கொண்டு வரணும். ஃபார் மை மென்டல் growth. மென்டல் growth எதுக்கு? ஃபார் மை செல்ஃப் அக்செப்டன்ஸ். எதுக்கு செல்ஃப் அக்செப்டன்ஸ்? டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப் நான் கண்டிப்பா பொறுப்பு எடுத்துக்கணும்னு இப்ப புரிஞ்சு, அப்ப நான் இச்சதி அப்படின்னா ஆசைப்படணும். இந்த எப்படி என்னென்ன பொறுப்புகள் சாஸ்திரம் சொல்லுதோ அதுல இந்த இடம் எல்லாம் வரும்போது நான் பொறுப்பை ஏத்துக்கணும்னு ஆசைப்படணும். டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப், நான் இந்த பொறுப்புகளை ஏத்துக்கணும்னு ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் இச்சதி, இந்த ஸ்ரத்தா நம்பிக்கை, அது மூலியமா தான் என்ன வரும், ஆசை வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நாலேஜ் ஜானாதி, அப்புறம் தான் இச்சதி. ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம எடுத்து மூணாவது ஒன்று இருக்கு, பிராக்டிக்கலா நம்ம அதை கொண்டு வந்து பழக்கணும். ஏதாவது எந்தெந்த இடத்துல நம்ம பொறுப்புகளை இப்ப நீங்க உட்கார்ந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் எந்தெந்த இடத்துல நம்ம பொறுப்புகளை எடுத்துக்கிறதுக்கு பயப்படுறோம். பிகாஸ் ஆஃப் சோம்பேறித்தனம் கூட இருக்கலாம். இப்போ கிச்சன், அது 100% நம்ம அம்மாங்கிற இடத்துல கொண்டு விட்டுட்டோம். இந்த ஏஜ்ல உங்களை சொல்றேன், கிச்சன் அப்படின்னா ரெஸ்பான்சிபிள், சாப்பிட்றதுக்கு மட்டும் நாம ஆச்சா, ஆனா சமைக்கிறது யாரு, அம்மா. அப்போ அந்த இடத்துல என்னுடைய உணவை நான் சமைத்துக் கொள்வது தான் சரி. சரி, அதுக்கு ஏதோ அம்மா ஒரு பார்ட்டா நமக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம், ஓகே. ஆனா என்ன இருக்கணும், அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் சாப்பிடுற உணவை நான் சமைத்து உண்ணணுங்கிற பொறுப்பை, ரெஸ்பான்சிபிலிட்டிய நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அம்மா கூப்பிடாம கிச்சனுக்கு போயிடுவோம். அவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற என்ன ஆட்டோமேட்டிக்கா வரணும். இது அம்மாவுக்கு உதவி செய், அப்பாவுக்கு உதவி செய், அப்படி அட்வைஸ்னால ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது. அட்வைஸ் நெவர் ஒர்க்ஸ், நெவர் ஒர்க்ஸ். அதனுடைய இதை புரிஞ்சுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது என்ன, அதை எடுத்துக்கிட்டா தான் ஐ கேன் ஹாவ் அ செல்ஃப் லவ், செக்ஸ் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் மூலியமாக நான் சந்தோஷமா இருக்கணும்னா எனக்குள்ள அந்த ஒரு அக்செப்டன்ஸ் என்னன்னா ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணி ஆகணும், நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த அறிவு உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. யூ லைக் டு என்டர் இன்டு தி கிச்சன் டு டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் குக்கிங். இது எப்ப கத்துக்கணும், 6th 7th 8th இந்த பொறுப்பை எடுத்துக்க தெரியும். இப்ப ஸ்கூல்ல இருந்து வர்றோம், ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் பண்றோம், அப்போ ஆட்டோமேட்டிக்கா அம்மா தான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும். இப்ப ஜென்ரலா அழகா அம்மா மேல பொறுப்பு போட்டுட்டு எல்லாரும் வாழ்ந்து பழகிட்டோம். அப்ப என்ன பண்ணோம், ஸ்கூல்ல இருந்து வரீங்களா, உங்களுடைய துணி வாஷ் பண்ணிக்கிறது, உங்களுடைய இதை நம்ம கழுவிக்கிறது. அப்ப எப்பதான் அது குழந்தைக்கு தானா வரணும். இதுதான் பேரண்டிங்னு பேரு. பேம்பரிங்கிறது எல்லாம் பண்ணி பண்ணி கொடுத்து வளர்த்துறது அப்படி அல்ல. பேரண்டிங் போது இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அதுக்கு என்ன பழக ஆரம்பிக்கும், இதுக்குள்ள நம்ம பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள குழந்தைகள் பழகும். அப்ப இதுதான் ஆர்த்தடாக்ஸ் செட்டப் ஃபேமிலி. அப்ப அந்த பொறுப்புகள் அந்த குழந்தைக்கு கொடுக்கும் போது, அது பொறுப்புகள் நீதான் பொறுப்புன்னு உணர வைக்கும் போது கண்டிப்பா அந்த குழந்தை என்ன பண்ணு தெரியுங்களா, எல்லாத்துக்குள்ளயும் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும். இது இந்த காலத்துல என்ன நினைக்கிறீங்கன்னா, அது அம்மாவோட பொறுப்பு. நீங்க மாத்தி டெஃபைன் பண்ணிடுறீங்க, எது சமைக்கிறது அம்மாவோட பொறுப்பு, அதுக்குள்ள என்னோட நான் அதுக்குள்ள போக மாட்டேன், அது இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ்.
இதெல்லாம் கற்றுக்கோ. அது எனக்கு வரும்போது நான் கற்றுக்குவேன். சமையலாம் நான் எனக்குன்னு வரும்போது நல்லா சூப்பராக பண்ணிடுவேன். எனக்கு யூடியூப் இருக்குது, இருக்குது, ஸ்விக்கி இருக்குது, ஏதோ ஒன்று நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நீ உன்னோட வேலை நீ பாரு, என்னையெல்லாம் கூப்பிடாது. இப்படி நாம நினச்சிட்டு இருக்கிறோம். ஏன்? ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு நம்ம சோம்பேறித்தனம் படுறோம். ஸோ டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்கெங்க உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறது சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் பெரிய ஒரு யூனிவர்சிட்டியெல்லாம் தேவையே இல்லைங்க. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறது என்னோட அறிவே சொல்லும், புத்தி சொல்லும். ஆனால் மனம் தான் என்ன பண்ணும், அதெல்லாம் அவங்க வேலை செய்யிட்டு நமக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத என்ன விட்டுட்டு, எதுக்கு நம்ம இதை இந்த கிளாஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். நீங்கள் என்ன தான் பண்ணி ஆகணும், சாய்ஸ்லெஸ் சாய்ஸ். எங்கெங்கே என்னோட பொறுப்புன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். சாப்பிட்றதுக்கு ரைஸ் இருக்குன்னா சமைக்கிறதுக்கு பொறுப்பு இருக்கு. விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு எனக்கு ரைஸ் இருக்குன்னா அந்த அழுக்கு துணியை துவைக்கிறதுக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு. இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் பெரிய சப்ஜெக்ட்ல டே டு டே லைஃப். அப்பதான் யூ வில் ஃபீல் தட் இண்டிபெண்டன்ஸ். எப்ப நீங்க பொறுப்பு, உங்களோட பொறுப்பை நீங்க ஏத்து நீங்க சமஸ்கிருதத்துல சொல்லும் போது சுதந்திரம், இண்டிபெண்டன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இல்லைன்னா பரதந்திரம், யூ ஆர் பிகம் அ ஸ்லேவ் டு சம் அதர். ஏன்னா என்னோட பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன்னு வச்சுக்கலாம், இருக்க என்ன ஆகும், எனக்குள்ள அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும். ஃபெமினிசம்ங்கிறது எங்க இருக்குது, இண்டிபெண்டன்ஸ்ங்கிறது பெண் சுதந்திரம் எங்க இருக்கு, என்னுடைய மனசுக்குள்ள வர ஃப்ரீடம் தான் ஃபெமினிசம். ஸோ அது கிடைக்கணும்னா என்ன இருக்கணும், பொறுப்புகளை நான் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஐ கேன் ஃபீல் த இண்டிபெண்டன்ஸ் இன் மை ஹார்ட். இது இண்டிபெண்டன்ஸுங்கிறது மற்றவங்க எனக்கு கொடுக்கிறது அல்ல, அல்லவே அல்ல. இது நானாக எனக்கு எடுத்துக்கொள்வது, சுதந்திரத்தை நான் எடுத்துக்கொள்ளும். இது மற்றவங்களை கொடுத்து வாங்குறதல்ல சுதந்திரம் என்னைக்குமே. இட் இஸ் நாட் இந்தியா, என்னது பிரிட்டிஷ் அவங்க சுதந்திரம் கொடுத்தாங்க நம்ம வாங்கணுங்கிறது அது அல்ல. பெண் சுதந்திரம் என்பது, ஃபெமினிசம் என்பது என்னுடைய சுதந்திரத்தை நானே எடுத்துக்கொள்வது. We need not beg our freedom from anybody in this world when you take the responsibility by yourself. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எப்ப நீங்க எடுக்கிறீங்களோ then you will feel the independence inside you. That is self acceptance. அதுதான் self love. அதுதான் எனக்கு என்ன கிடைக்கும், have a happy life now and in future. so இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புதுசா இருக்கலாம், அல்லது தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த விஷயங்கள் சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா இது அப்படியே மாத்திரை போட்டு தண்ணி ஊற்றி முழுங்குற மாதிரி டோன்ட் ஸ்வாலோ எதையும் ஸ்வாலோ பண்ணாதீங்க. நீங்க இந்த ஒரு கிளாஸை திருப்பி அதை அப்படியே உங்களுக்குள்ள என்ன விஷயங்கள் உள்ள போச்சோ அதை திருப்பி, அதுக்கு பேர் நிதித்தியாசனம் பேர், dwelling in the subject matter. இன்னைக்கு சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ அது என்ன பண்ணணும், dwelling in the subject matter of responsibility. அப்படியே நீங்க ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் அப்படியே அதை பண்ணினீங்கன்னா தான் அந்த you will own up that knowledge. இதெல்லாம் தேவை. காதுல கேட்டு அப்படியே போறதுல no use for you or for me also. so என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதை dwelling in the subject matter of today's class. அதை அப்படியே அசை போட்டுட்டு, இந்த மாடு dwelling means அசை போடுறது என்னங்க, இப்ப மாடு பாருங்க மேயும் கட்ட 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 மேய்ஞ்சிடும். அப்புறம் உள்ள போட்டுட்டு அப்புறம் ஒரு இடத்துல மெதுவா போய் உட்காந்துக்கும். உட்காந்துக்கு அப்புறம் ஒரு பால்ஸா உள்ள இருந்து வரும், ஒன்னா ரெண்டா தான் சாப்பிட்டு வச்சிருக்குது. அப்புறம் என்ன பண்ணுது, அசை நல்லா மென்னு முழுகுது. அதுக்கு பேர் அசை போடுறது. அந்த மாதிரி இப்ப நான் சொல்ல விஷயங்களை என்ன போயிட்டு கட 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 உள்ள போயிருக்குமா, நீங்க அதை என்ன பண்ணுங்க, மறுபடியும் ஒரு பால் மாதிரி செஞ்சு மறுபடியும் கொண்டு வந்து மறுபடியும் அதை நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்போ டவுட் வருது அப்படின்னா திருப்பி நீங்க இது ஒரு கிளாஸ் இன்னொரு தடவை கேட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல புரிய ஆரம்பிக்கும். அப்பதான் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் ஃபியூச்சர். then only you can have a happy life. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வகுப்பே தவிர நத்திங் பிஹைண்ட் இட். கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.